அனைவருக்கும் வணக்கம். கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற உலக சாதனை படைத்த மிக பழமையான மிக சக்தியுடன் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இக்கோவிலானது திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சாமி கோவிலுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டரில் கிள்ளி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. சுற்றுலா வாகனங்கள் மற்றும் சொந்த வாகனங்களில் வருபவர்கள் இந்த வாகனம் நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு கோவிலுக்கு செல்லலாம். இக்கோவிலுக்கு வருவதற்கு ஷேர் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் பஸ் வசதியும் உண்டு. கோவிலின் தரிசன நேரம் காலை 5 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் பார்க்கலாம். இக்கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், இத்தலத்திற்கு பெண்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி வருவதும் வழக்கம். பெண்களின் சபரிமலை என்று இக்கோவில் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் தினந்தோறும் பக்தர்களின் வேண்டுதலுக்காக வெடி வழிபாடு செய்யப்படுகிறது. வரும் பக்தர்கள் பணம் செலுத்தி வெடி வழிபாடு செய்யலாம். இக்கோவிலில் நவராத்திரி திருவிழா, சிவராத்திரி திருவிழா, ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் அதே போல அமாவாசை பௌர்ணமி தினங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. மேலும் கோவிலின் முக்கிய திருவிழாவாக மாசி மாதத்தில் 10 நாட்கள் மாசி பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இக்கோவிலின் முக்கிய நுழைவு வாயில் இதுதான். இந்த நுழைவாயிலுக்கு அருகிலேயே கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. குறிப்பாக அம்மனுக்கு சாற்றப்படும் பூ மாலைகள், எலுமிச்சை மாலைகள் மற்றும் புடவைகள் விற்கப்படுகின்றன. கோவிலில் அனைத்து முகூர்த்த தினங்களிலும் திருமணங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. திருமணம் முடிந்த புதுமண தம்பதிகள் தங்கள் குடும்பத்தாருடன் வந்து இந்த பகவதி அம்மனிடம் அருளாசி பெற்று செல்கின்றனர். பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் துலாபாரம் காணிக்கையும் இங்கு செலுத்துகின்றனர். இப்பொழுது கோவிலின் தலப்புராண வரலாற்றை தெரிந்து கொள்வோம். இளங்கோவடிகளால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தின் நாயகியான கண்ணகி தன் கணவன் கோவலனை கல்வன் என்று கூறி பாண்டிய மன்னன் நீதி தவறினான் என்பதற்காக மதுரையை எரித்துவிட்டு ஆவேசம் பொங்க தெற்கு நோக்கி புறப்பட்ட கண்ணகி கன்னியாகுமரி வந்து அங்கிருந்து கொடுங்கலூர் செல்லும் வழியில் திருவனந்தபுரம் வந்து இந்த கிள்ளி ஆற்றங்கரையில் இளைப்பாறினால் அதன் நினைவாக இங்கு கோவில் உருவானதாகவும் கற்புக்கரசியான கண்ணகியின் அவதாரமே இந்த பகவதி அம்மன் என்றும் தலப்புராண வரலாறு கூறப்படுகிறது. மேலும் மற்றும் ஒரு வரலாற்றில் பராசக்தியின் பக்தர் ஒருவர் கிள்ளி ஆற்றில் குளித்து கொண்டிருந்த பொழுது சிறுமி ஒருத்தி வந்து தெய்வீக மலர்ந்த முகத்துடன் ஐயா என்று அழைத்து தாங்கள் என்னை மறுக்கரையில் கொண்டு சென்று விடுமாறு வேண்டிக் கொண்டாள். அந்த பக்தர் தெய்வீக முகம் கொண்ட சிறுமியை இன்று இரவு நமது வீட்டிற்கு அழைத்து சென்று விருந்தளித்து அதன் பின்னர் அவளை அனுப்பிவிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டு பார்த்தபொழுது அந்த சிறுமி மாயமாக மறைந்துவிட்டாள். பின்னர் வீட்டுக்கு சென்று உறங்கிவிட்டார் பக்தர். அன்று இரவே பக்தரின் கனவில் அதே சிறுமி வந்து இங்குள்ள ஆற்றங்கரையின் அருகில் உள்ள தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு இடத்தில் 3 கோடுகள் போட்டு இருக்கும். அந்த இடத்தில் எனக்கு கோவில் கட்டி குடியமர்த்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு மறைந்தாள். அப்பொழுதுதான் அந்த பக்தர் உணர்ந்தார், நேற்று நேரில் வந்த சிறுமியும் கனவில் வந்த சிறுமியும் பகவதி அம்மன் தான் என்று அறிந்து கொண்டு மறுநாள் தென்னந்தோப்பிற்கு சென்று பார்த்தால் அந்த சிறுமி சொன்னது போல 3 கோடுகள் இருந்துள்ளது. அதை கண்டு வியந்து பரவசம் அடைந்தார். பின்பு அதே இடத்தில் சிறிய ஆலயம் கட்டி வழிபட்டு வந்தார். பின்னர் அதுதான் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மன் ஆலயமாக பெரிதாக விரிவடைந்து மிக சக்தியுடன் உலக பக்தர்கள் அனைவரையும் ஈர்க்கும் அழகிய ஆலயமாக இங்கு உள்ளது. பக்தர்களே, இந்த விளக்குகளை பாருங்கள். இக்கோவிலுக்கு எதிரில் பக்தர்கள் வேண்டிக் கொண்டு விளக்கேற்றுவதற்காக வரிசையாக பித்தளை அடுக்கு சுற்று விளக்குகள் கோவில் நிர்வாகத்தால் அற்புதமாக வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 5 அடி உயரம் கொண்ட விளக்குகள் இங்கு உள்ளன. ஒரே நேரத்தில் பல பக்தர்கள் இங்கு விளக்கேற்ற வசதியாக அற்புதமாக 2 புறமும் வழிவிட்டு காற்றில் விளக்குகள் அணையாதபடி இருபுறமும் 6 அடி உயரத்திற்கும் 100 அடி நீளத்திற்கும் கண்ணாடி தடுப்புகள் அமைத்து அற்புதமாக பராமரித்து வருவது மிகவும் கூடுதல் சிறப்பாகும். நூற்றுக்கணக்கான ஆலயங்களுக்கு சென்றுள்ளேன், இதுபோல வேறெங்கும் காணவில்லை. எனது தாழ்மையான வேண்டுகோள், இதே போல மற்ற கோவில்களிலும் அமைத்து பராமரிக்கலாம். நேயர்களே, பக்தர்களே, நீங்கள் இதுபோல் வேறு கோவில்களில் விளக்குகளை பார்த்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.
கோவிலின் உள்ளே கேமராக்கள், போட்டோ, வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. பக்தர்களே கோவிலின் முன் உள்ள கொடிமரத்தை முதலில் வேண்டிக் கொண்டு உள்ளே செல்லலாம். கோவிலின் முன் மண்டபத்தில் பகவதி அம்மன் கையில் கத்தி, கேடயம், சூளம், அட்சய பாத்திரம் உள்ளது. அம்மன் அரக்கியை அடக்கி அவள் மேல் அமர்ந்த கோலத்தில் அருள் பாலிக்கிறாள். கோவிலின் உள்ளே கருவறைக்கு சென்ற பின்பு இங்கு 2 அம்மன் சிலைகள் உள்ளன. அதில் மூல விக்கிரகத்தில் ரத்தினங்கள் பதித்த தங்க அங்கி சாத்தப்பட்டுள்ளது. அது பெரிய சிலையாக பின்பகுதியில் உள்ளது. அதன் முன்பகுதியில் கீழே அபிஷேக விக்கிரகம் உள்ளது. இந்த அம்மன் கருவறையை ஸ்ரீ கோவில் என்று அழைக்கப்படுகிறது. கருவறையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆற்றுக்கால் பகவதி அம்மன் வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தந்து அருள் பாலித்து வருகிறாள். பக்தர்கள் ஆற்றுக்கால் பகவதி அம்மனை தரிசனம் செய்து பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு உங்கள் வேண்டுதல்களை அவளிடம் ஒப்படைத்து விட்டு அம்மனின் அருளை பெற்று மன நிறைவோடு வாருங்கள். வெளியில் வந்தவுடன் பிரகாரத்தில் கணபதி உள்ளார், சிவன் உள்ளார், தட்சிணாமூர்த்தி மற்றும் கோவிலின் பின்புறத்தில் நாகர்களையும் வணங்கி கொண்டு சுற்றி வந்துவிட்டு ஆஞ்சநேயர் சன்னதி தனியாக உள்ளது. அவரையும் வேண்டிக் கொண்டு கோவிலை 3 முறை வலம் வந்துவிட்டு கொடிமரத்து அருகில் வந்து விழுந்து கும்பிட்டுவிட்டு மனநிறைவோடு வெளியில் வரலாம். இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனை வழிபட்ட ஆதிசங்கரர் இக்கோவில் கருவறையில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். கோவில் முழுவதும் செப்பு தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. கோவிலின் தூண்களில் மகிஷாசூரமர்த்தினி, காளி, ராஜேஸ்வரி, சிவபார்வதி போன்ற சிற்பங்கள் உள்ளன. கோவிலின் கருவறை கோபுரத்தில் கண்ணகியின் நினைவாக வரலாற்று கதையை எடுத்து கூறும் சிற்பங்கள் சிலையாக செதுக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும். இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனை ஊர் மக்கள் தாயாக கருதுகிறார்கள். தங்கள் குடும்பத்தில் நடக்கும் எந்த விசேஷமாக இருந்தாலும் முதலில் இந்த அம்மனுக்கு வந்து பூஜை செய்து மரியாதை செலுத்திவிட்டு துவங்கும் வழக்கத்தை கொண்டுள்ளார்கள். கோவிலுக்கு வலதுபுறத்தில் அருள்மிகு ஸ்ரீ வித்யாதிராஜ சட்டாபி சுவாமிகள் அவர்களின் கோவில் உள்ளது. இங்கு அவருடைய சிலை வைக்கப்பட்டுள்ளது. இந்த சாமிகள் பல வருடங்களுக்கு முன்பு இத்தலத்தில் தங்கி இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இச்சாமிகளின் கோவிலுக்கும் வந்து அருளாசி பெற்று செல்லலாம். இக்கோவிலில் மாசி திருவிழாவின் போது சிறுவர்களுக்கு குத்தியோட்டம் என்றும் சிறுமிகளுக்கு தாலிப்பொலி என்றும் முக்கிய நிகழ்வுகள் நடைபெறும். அதாவது 13 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இந்த வழிபாட்டை நடத்துகிறார்கள். அவர்கள் அனைவரும் மகிஷாசூரமர்த்தினியுடன் போரில் கலந்து கொண்டு காயமடைந்த படை வீரர்களாக கருதப்படுகிறார்கள். திருவிழா தொடங்கி 3ஆம் நாள் சிறுவர்கள் தலைமை அர்ச்சகரிடம் பிரசாதம் பெற்று கோவிலில் தனி இடத்தில் 7 நாட்கள் தங்கியிருந்து விரதம் கடைபிடிப்பார்கள். அந்த 7 நாட்களில் தினமும் நீராடி அம்மன் சன்னதியில் ஈர உடையுடன் நின்றபடி 1008 அம்மனின் திருநாமங்களை சொல்லி வழிபட வேண்டும். இந்த விரதத்தை மேற்கொள்வதால் சிறுவர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பது ஐதீகம். அதேபோல சிறுமிகளும் புத்தாடை அணிந்து தலையில் மலர் கிரீடம் சூடி கையில் தாம்பாளம் ஏந்தி அதில் அம்மனுக்குரிய பூஜை பொருட்களை வைத்து தீபங்களையும் ஏற்றி வைத்து கொண்டு வருவார்கள். சிறுமிகளுடன் அவர்களது பெற்றோர் உறவினர்கள் உடன் வந்து இந்த பகவதி அம்மனை வழிபடுவதால் சிறுமிகளுக்கு நோய் நொடிகள் வராது. அவர்களது அழகும் செல்வமும் அதிகரிக்கும். அதேபோல எதிர்காலத்தில் நல்ல வரன்கள் அமையும் என்பது அவர்களின் நம்பிக்கையாக உள்ளது. மொத்தத்தில் இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனை வேண்டி வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குழந்தை பேர் உண்டாகும், குழந்தைகள் படிப்பு அறிவு திறன் மேம்படும், வேலைவாய்ப்பு கிடைக்கும், நோய் நொடிகள் நீங்கும், எதிரிகளின் தொந்தரவுகள் நீங்கும், வழக்குகளிலிருந்து விரைவில் விடுபட வழி பிறக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வேண்டும் வரம் தரக்கூடிய ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என்பதினால் பெண்கள் வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து ஆண்டுதோறும் மாசி மாதம் பூர நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடும் நன்னாளன்று லட்சக்கணக்கில் திரண்டு பொங்கல் படைத்து அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினால் வேண்டிய காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. ஒரு குறிப்பை தெரிந்து கொள்ளுங்கள். 1997ஆம் ஆண்டு 15 லட்சம் பெண்கள் பொங்கல் வைத்துள்ளனர். பின்னர் 2008ஆம் ஆண்டில் 25 லட்சம் பெண்கள் பொங்கல் வைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர்.
கடந்த 2023ஆம் ஆண்டில் 40 லட்சம் பெண்கள் பொங்கல் வைத்து மீண்டும் கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர். தமிழகத்தில் எப்படி தைப்பொங்கல் அன்று தங்கள் குடும்பத்தாருடன் தங்கள் இல்லங்களில் பொங்கல் வைத்து வழிபடுகிறார்களோ, இந்த கேரளாவில் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவிலில் ஒரே நாளில் இந்த கோவிலை சுற்றியும் திருவனந்தபுரம் நகரத்தை சுற்றியும் 10 கிலோமீட்டர் வரை அனைத்து சாலைகளிலும் இருபுறமும் பெண்கள் பொங்கல் வைத்து படைப்பார்கள். இந்த பொங்கல் திருவிழாவில் கேரளா பக்தர்கள், வெளிநாட்டு பக்தர்கள், வெளிமாநில பக்தர்களும் கலந்து கொண்டு திருவிழாவை சிறப்பு செய்வார்கள். இந்த பொங்கல் திருவிழா நாளன்று திருவனந்தபுரம் ஊரே விழா கோலத்தில் மிக சிறப்பாக காட்சி தரும். பொங்கல் விழா இனிதே முடிந்த பின்னர் பகவதி அம்மன் மணக்காடு என்னும் இடத்திலுள்ள சாஸ்தா கோவிலில் எழுந்தருளி அருள் காட்சி தருவாள். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலம் வரும். வழிநெடுக அலங்காரங்கள், குத்துவிளக்கேற்றி பூஜை பொருட்கள் சமர்ப்பித்து அம்மனுக்கு வரவேற்பு அளிப்பார்கள் பக்தர்கள். அலங்கார வண்டிகள், கண்கவரும் நடனங்கள், மேளதாளங்கள், பஞ்சவாத்தியம், நாதஸ்வரம் போன்றவற்றோடு சிறப்பாக ஊர்வலம் செல்லும். மறுநாள் பூஜை முடிந்து புறப்பட்டு மீண்டும் தன் இருப்பிடமான இக்கோவிலுக்கு வந்து சேருவாள் அம்மன். இந்த சக்தி வாய்ந்த அம்மனை கேரள பக்தர்கள் அன்போடு ஆட்டுக்கால் பகவதி அம்மே என்று அழைத்து வழிபடுவது வழக்கம். திருவனந்தபுரம் வரும் பக்தர்கள் அவசியம் நேரில் வந்து இந்த ஆற்றுக்கால் பகவதி அம்மனை தரிசனம் செய்து அருளாசி பெற்று செல்லுங்கள். ஓம் ஸ்ரீ ஆற்றுக்கால் பகவதி அம்மனே சரணம் என்று மீண்டும் வேண்டிக் கொண்டு பதிவை நிறைவு செய்கிறேன். பதிவு நிச்சயம் பிடித்திருக்கும். பதிவை அவசியம் லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் பயன்பெறுவார்கள். பதிவை பற்றிய மேலான உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். நேயர்களே, நமது சக்ஸஸ் மல்டிபிள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருந்தால் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். அப்படியே ஆல் சிம்பிளையும் அழுத்தி விடுங்கள். நமது சேனலில் இதுபோல வரும் வரலாற்று சிறப்புடைய சக்தி வாய்ந்த கோவில்கள், சித்தர்கள் ஜீவசமாதி கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்களையும் பார்த்து பயனும் மகிழ்ச்சியும் பெறலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க வையகம், வாழ்க தமிழ்.